ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீ அண்ட் ஸ்பைசி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் சாதம், சப்பாத்தி, வெரைட்டி ரைஸ் கூடலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி நல்ல ஒரு டேஸ்டியான எக் கிரேவி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. ஒரு 10 நிமிஷத்துலேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டீ அண்ட் ஸ்பைசி சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு ஜாரில் கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 5-6 பூண்டு, ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு இஞ்சியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே முந்திரி பருப்பு ஒரு 10 பீஸ் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூட 2 பச்சை மிளகாய் காரத்துக்காக சேர்த்துட்டு இதை நல்லா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நைஸாக அரைச்சா தான் கிரேவிக்கு நல்லா திக்னஸ் கொடுக்கும். இந்த மாதிரி ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போது இது ரெடி பண்ணியாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்காக 1/2 ஸ்பூன் கடுகு, உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு பொரிய விட்டுடலாம். இது கூடவே மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். கூடவே ஃப்ளேவருக்காக கருவேப்பிலை ஒரு கொத்தளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைய வதக்கி விட்டுக்கலாம். இந்த கிரேவிக்கு ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளியை சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டோம்னா தக்காளி வேகமாக வதங்கி வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது தக்காளி நல்லா வேகிறதுக்காக ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் குக் பண்ணிக்கலாம். நமக்கு சாஃப்டாக வெந்து வந்துடும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைய தக்காளியை வதக்கி விட்டுக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும். இப்போது தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. நாம் அரைச்ச கொத்தமல்லி புதினா பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதையும் நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு இது எல்லாமே பச்சையாக தான் அரைச்சி சேர்த்துருக்கோம். அதனால் ஒரு 5 நிமிஷம் போல் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் பெப்பர். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு கூடி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போது இது நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மிக்ஸி ஜாரை அலசிட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது கிரேவி நல்லா திக்காக வெந்து வரும். உங்களுக்கு எந்தளவுக்கு கிரேவி தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது சேர்த்ததுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் குக் பண்ணிக்கலாம். கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வரணும். அதுக்கப்புறமா தான் நம்ம முட்டையை சேர்க்கணும். நான் முட்டையை பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 6 முட்டை அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை அப்படியே சேர்த்துக்கலாம். மஞ்சள் கரு மேலே இருக்க மாதிரி சேர்த்துக்கோங்க. திருப்பி போட்டு சேர்த்திங்கன்னா மஞ்சள் கரு கரைஞ்சி போயிடும். அதனால் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது மேலேயே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியான எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம டீ அண்ட் ஸ்பைசி சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க.